புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கடலுக்கு திரும்பும் அலைகள் பகுதி 9 தொடர்கிறது. அவளுக்குத்தான் உன்கிட்ட கொஞ்சம் கூட கருணையே இல்லையே. நான் தப்பு செஞ்சவன், என்கிட்ட எதுக்கு அவள் கருணை காட்டணும்? பரவாயில்லை, படுக்கையிலிருந்து எழுந்திரு. முதல்ல காலமளிக்காத அடையாளங்கள் உண்டா என்ன? குஞ்சம்மாவின் தொடர்ந்த முயற்சிகளின் பலனாக அவன் எழுந்தான், குளித்தான், டிபன் சாப்பிட்டான். பிறகு வெறுமனே அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டான். இப்படி சில நாட்கள் கழிந்த பிறகுதான் வீட்டை விட்டு வெளியே போக தொடங்கினான். அதுவும் கேட் வரை வந்து எங்கோ வெறித்து பார்த்தபடி நிற்பான். எப்போதாவது ஒரு சமயம் நான் படிப்பை தொடரப்போகிறேன் என்று சொல்லியபடி சரிதா வருவாள் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. காய்க்காத பூவை போல அவனது எதிர்பார்ப்பு மலராகவே கருகியது. ஜேம்ஸ் ஸ்கூட்டரில் ஏறி சுற்றி பார்க்க புறப்பட்டான். காலேஜ் வாசலில் காத்திருந்தான். ஒருவேளை சரிதா வருவாளோ என்று அவன் எதிர்பார்ப்பதாக தோன்றியது. இப்படி காத்திருப்பதிலும் பயனில்லை என்று அவனுக்கு தெரிந்தது. ஒரு நாள் அவன் இப்படி உணர்ந்தான். அவள் தன் தீர்மானத்திலிருந்து மாறப்போவதில்லை. மாறுவதாக இருந்தால் கடந்த 2 மாதத்துக்குள் நிச்சயம் அது நடந்திருக்கும். சரிதாவின் வீட்டுக்கு முன்னால் வெறுமனே ஸ்கூட்டரை ஓட்டிச் செல்வான். அது ஒரு வழக்கமாக தொடர்ந்தது. அவன் ஒரு தடவை பார்க்க வேண்டுமென்று விரும்பி அவள் முகத்தை ஒருபோதும் பார்க்கவே முடியாதோ என்று நினைத்தான். எதிர்பாராமல் ஒரு நாள் அந்த விருப்பம் நிறைவேறியது. எதற்காகவோ அன்று பக்கத்து வீட்டுக்கு போய் திரும்பி கொண்டிருந்தாள். பாதையோரம் அவளை நெருங்கி ஸ்கூட்டரை நிறுத்தினான். அவனுக்குள் அந்த கணத்தில் மகிழ்ச்சி அலை அடித்து கொண்டிருந்தது. ஆனால் சரிதா அவனை பார்த்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. சரிதா, அவன் அழைத்தான். அவள் நிற்கவில்லை. ப்ளீஸ் சரிதா. சட்டென்று திரும்பினாள். பிறகு கேட்டாள், இங்கேயும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? ஜேம்ஸின் முகம் ஆட்டமடைந்தது. மனம் துயரத்துள் நழுவியது. கண்கள் நிறைந்தன. இவ்வளவு கடுமை தேவையா? உன்னை மாதிரி மிருகத்துக்கிட்ட வேற எப்படி நடந்துக்கணும்? அவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் பேசினாள் சரிதா. நியாயமா பார்த்தா செருப்பால் அடிக்கணும். அவன் அவளை நெருங்கினான். அதையாவது செய். என்னோட தவறுக்கு அது ஒரு தண்டனையாவது இருக்கட்டும். அப்படியாவது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்குதான்னு பார்க்கிறேன். சரிதா தர்ம சக்கடத்தில் தவித்தாள். அதன் பிறகு லட்சியமில்லாதவனாக ஸ்கூட்டரை ஓட்டிச் சென்றான். அவன் மனம் ஒரு போர்க்களமாக மாறி இருந்தது. நிம்மதியற்று தவித்தான். மனத்தை அமைதிப்படுத்த ஒரே ஒரு மருந்துதான் தேவை. பரவாயில்லை ஜேம்ஸ் என்று ஒரு வார்த்தையை அவள் சொன்னால் போதும். ஆனால் அவள் ஒருபோதும் அப்படி சொல்லப் போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது. அதன் பிறகு அவன் மன நிம்மதி முற்றிலுமாக தொலைந்து போனது. ஹலோ ஜேம்ஸ், குரலை கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். டெய்சி ஸ்கூட்டரை அவள் அருகே நிறுத்தினான். அவள் நின்று கொண்டிருந்த இடம் ஒரு பஸ் ஸ்டாப். வசியம் நிறைந்த புன்னகையுடன் கடைக்கண்ணால் பார்த்தபடி அவனை நெருங்கினாள். இந்த மாதிரி பாட்டில்களும் டெய்சிகளும் தான் உன்னை மிருகமாக்கியது. இங்கிருந்தோ காற்றில் மிதந்து வந்து அவன் காதில் ஒலித்தன வார்த்தைகள். அன்பெனும் கங்கை பிரவாகத்திலிருந்தோ நிம்மதியின் ஊற்றிலிருந்தோ அல்ல, வெறுப்பின் உச்சியில் இருந்தல்லவா, பகையெனும் நெருப்பு ஜுவாலையில் இருந்தல்லவா அது புறப்பட்டது. பார்த்து ரொம்ப நாளாச்சு ஜேம்ஸ். நிஜமா? எப்படா பார்ப்போம்னு இருந்துச்சு. ஜேம்ஸ் வருத்தம் மாறாத முகத்துடன் ஸ்கூட்டரில் அமர்ந்து 2 கால்களையும் தரையில் ஊன்றியபடி நின்றான். எவ்வளவு நாள் தான் காலேஜுக்கு போகாம இப்படியே இருக்க போறீங்க ஜேம்ஸ்? என்னால முடிஞ்ச வரைக்கும் பதிலளித்தான். எக்ஸாம் எழுத போறதில்லையா? இல்லை. ஏன்? ஜேம்ஸ், நீங்க ரொம்பவும் அப்செட் ஆகியிருக்கீங்க. கமான் டார்லிங், ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச் டு மரியன். டெய்சியவாறு அவள் பில்லியனில் உட்கார முயன்றாள். வேண்டாம் டெய்சி, எனக்கு உடம்பு சரியில்லை. பரவாயில்லை, வண்டியை விடுங்க. அவள் பில்லியனில் ஏறி உட்கார்ந்து விட்டாள். டெய்சி, முதல்ல நீ வண்டியிலிருந்து இறங்கு. ஜேம்ஸின் குரலில் கடுமை தெரிந்தது. என்ன ஜேம்ஸ்? வியப்பும் அவமானமும் ஒருங்கே அடைந்த டெய்சி இறங்கினாள். எதுவும் பதில் பேசாமல் அவன் ஸ்கூட்டரை கிளப்பி பறந்தான். டெய்சி உடல் குன்றி போனவளாக அவன் போவதையே பார்த்து கொண்டிருந்தாள். பஸ் ஸ்டாப்பில் இருக்கும் மற்றவர்களும் இதையெல்லாம் கவனித்ததில் அவள் உடம்பு மேலும் குறுகியது போல் தெரிந்தது. ஜேம்ஸ் திரும்பவும் அதிபாட்டில்களை சரணடைந்தான். நிம்மதியற்ற மனம் நிம்மதி பெற ஆறுதல் அடைய முடியாமல் அலையடிக்கும் மனம் தற்காலிகமாக அதிலிருந்து விடுபட விஸ்கியை கிளாஸில் ஊற்றி ஊற்றி குடித்தான். வெப்பமேறிய மனத்தை குளிர்விக்க, ஆத்மாவின் தாகத்தை அடக்க, நினைவுகள் மறத்து போக, எல்லாவற்றையும் மறக்க, போதையில் மூழ்க ஜேம்ஸின் கிளாஸுகள் நிறைந்து காலியாகி மறுபடியும் நிறைந்தன. குஞ்சம்மாவின் மனம் கலக்கமுற்றது. தாமஸின் சார்ஜின் இதயம் வேதனையில் துடித்தது. என்ன செய்யலாம்? இந்த பிரச்சனைக்கு என்னதான் சரியான சாத்தியமுள்ள மாற்று? திரும்பவும் அவர்கள் சரிதாவை நாடினர். நீங்க வந்த வழியே போகலாம். உங்க பையன் எப்படி நாசமா போனாலும் அதில் எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சரிதா மூர்க்கமாக மறுத்து பதிலளித்தாள்.
வேறு வார்த்தையின்றி திரும்பி வந்து விட்டனர். ஜேம்ஸ் கண்மண் தெரியாமல் குடித்து நிதானம் இல்லாமல் கண்ணாபின்னாவென்று ஸ்கூட்டரை பறக்க விடுவான். எங்கேயோ போவான், எப்போது திரும்பி வருவான். படிப்படியாக ஸ்கூட்டரை ஒதுக்கிவிட்டு அப்பா பயன்படுத்தும் காரை எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறான். நகரசபை பூங்கா பகலெல்லாம் உழைத்துவிட்டு களைத்தவர்கள் ஓய்வெடுக்கும் இடம். பச்சை புல்வெளிக்கு நடுவே வண்ண வண்ண மலர்கள் செடிகளின் மீது முடிசூடியிருந்தன. எப்படிப்பட்டவர்களுக்கும் மனம் ஓரளவு ஆறுதல் தருமிடம். மகிழ்ச்சியின் சிற்றலைகள் இதயத்தின் ஓரங்களை வந்து வந்து தொட்டுவிட்டு போகும். வயதானவர்கள், தம்பதிகள், குழந்தைகள் என்று மனித பூக்களும் அங்கு மலர்ந்திருந்தனர். இருளடைய போகும் அந்த அந்தி வேளை பூக்கள் ஏராளமாக இருந்த மாமரத்தின் கீழ் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் விளையாடிபடி வர்கீஸும் டெய்ஸியும் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களின் பேச்சு விஷயமே ஜேம்ஸ் ஜார்ஜாக இருந்தது. என்னை பார்க்காத மாதிரி நழுவிட்டான் டெய்ஸி. மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, வர்கீஸ் பேசினான். ஜேம்ஸுக்கு இப்பவும் என்னை பிடிக்குது, ஆனா எனக்குத்தான் அவரை பிடிக்காம போயிடுச்சு. வர்கீஸின் தோள் மீது சாய்ந்த டெய்ஸி பச்சையாக போய் சொன்னாள். எனக்கு எப்பவுமே அவரை விட உங்களைத்தான் பிடிக்கும். இப்போ அவள் பின்னால் அலைகிறான். யாரை சொல்றீங்க? டெய்ஸி சந்தேகத்துடன் கேட்டாள். நம்ம பிரதீபையை தான். ஓஹோ, காலேஜ் பியூட்டியா? உண்மையில் காலேஜ் பியூட்டி அவளா நீயா? நானாகவே இருந்தாலும் எல்லோரும் அவளை சொல்லி அவ பின்னால்தானே அலைஞ்சாங்க. டெய்ஸி பொறாமை நிறைந்த குரலில் கேட்டாள். வர்கீஸ் பதில் எதுவும் சொல்லவில்லை. அந்த விஷயத்துல அவ பெரிய கைகாரியாச்சே. ஒரு தடவை கண்ணை கலரி சுழற்றினால்னா எப்படிப்பட்டவங்களும் அடிபட்டு போவாங்க. டெய்ஸியின் குரல் போக போக தாழ்ந்தது. எத்தனை பேருக்கு முன்னால் அவள் என்னை கை நீட்டி அடிச்சா, நான் இன்னும் அதை மறக்கலை. ஜேம்ஸ் மறந்துட்டான்னு தோணுது. அவளை டெய்ஸி பேச ஆரம்பித்தவுடன் வர்கீஸ் பேசாத என்று சைகை காட்டி தடுத்தான். அப்போது ஜேம்ஸ் பூங்காவுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். வர்கீஸும் டெய்ஸியும் அவனை நெருங்கினார்கள். ஜேம்ஸ் அவர்களை பார்த்து புன்னகை பிழிய முயன்றான். ரொம்பவும் பிஸியா இருக்கீங்க போல இருக்கு, பார்க்கவே முடியறதில்லையே, டெய்ஸி கேட்டாள். ஜேம்ஸ் அலட்சியமாக முனகிவிட்டு அவன் பாட்டுக்கு நடக்கத் தொடங்கினான். பேசக்கூட முடியாத அளவு பெரிய மனிதனாகி விட்டானா? இருவரும் பரஸ்பரம் பார்த்து கொண்டனர். இப்போ நிரந்தரமா அங்கேயே குடியிருக்கிறியா மாப்பிள்ளை? வர்கீஸ் கேலியாக கேட்டான். சந்தேகம் நிறைந்தவனாக தலையை உயர்த்திய ஜேம்ஸ் கேட்டான். எங்கே குடியிருக்கிறேன்? ஒன்னும் தெரியாத பாப்பா நீ, எங்களை எல்லாம் முட்டாளாக்க பாக்குறியே. இப்போ யார் எதிரே வந்தாலும் கண்ணே தெரிய மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? டெய்ஸி கேட்டாள். இருந்தாலும் அவளை நீயே முழுசா வச்சுக்கிட்டா எப்படி? நல்ல உருப்படிதான். எனக்கும் ஒரு சான்ஸ் தரணும். அவகிட்ட இருந்து நான் அடி வாங்கி இருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். வர்கீஸ் ஜாலியான குரலில் பேசினான். வர்கீஸ்! ஜேம்ஸின் குரல் கடுமையாக ஒலித்தது. அதை வர்கீஸ் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. அவன் தொடர்ந்தான். அந்த வீட்டில் இருக்கிறதெல்லாமே நல்ல உருப்படிங்கதான். அவ்வளவு ஏன், அவங்க அம்மா கூட நல்லா தான் இருக்காங்க. ஆனா எனக்கு என்னவோ சரிதாவைத்தான் ரொம்ப பிடிக்குது. வாயை மூடுதான் நாயே. ஜேம்ஸின் வலது கை அதற்குள் உயர்ந்தது. வர்கீஸின் கன்னத்தில் வலுவாக பதிந்து அது மீண்டது. கன்னம் தீப்பற்றியது போல் எரிந்தது. டெய்ஸி ஒரு கணம் மிரண்டு நடுங்கினாள். இந்த அளவுக்கு போகும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இனி அவளை பத்தி ஒரு வார்த்தை பேசின நடக்கிறதே வேற. ஜேம்ஸ் மூச்சிரத்தைப்படி கத்தினான். போடா அடிமை நாயே, அவள் ஒரு தடவை என்னை அடிச்சது உனக்கு ஞாபகம் இருக்கா? உனக்காக தான்டா நான் அப்போ அதை பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு இப்ப நீயும் கூலி கொடுத்திருக்கிற. இப்ப கேட்டுக்கடா, இனிமே நான் உன்னையும் அவளையும் சும்மா விட போறதில்லை, ஞாபகம் வச்சுக்க. வர்கீஸ் எரிச்சலில் அலறினான். அப்படி ஏதாவது நடந்தா உன் குடலை உருவி நான் மாலை போட்டுடுவேன். ஜேம்ஸும் பதிலுக்கு கத்தினான். நீ உயிரோட இருக்க மாட்டே கண்ணா, அதையெல்லாம் செய்யறதுக்கு நிறுத்திட நாயே. உன்னால என்னை என்னடா செய்ய முடியும் நினைக்கிற? நல்ல பாம்பை அடிச்சிருக்கிறேனே, அதுக்கு பேரு அடிக்கிறது இல்லை, பாம்போட பல்லை பிணுங்கி இருக்கேன்னு அர்த்தம். பார்த்துருக்கலாம், வா அதையும் பார்த்துக்கலாம். ஜேம்ஸும் சீற்றத்துடன் சவால் விட்டான். மாதவி அம்மாவின் வீட்டுக்கு முன்னால் பந்தல் ஒன்று உயர்ந்தது. சிறிய பந்தல். அதன் கீழ் சந்திரசேகரன் சரளாவின் கழுத்தில் தாலி கட்டினான். குருவாயூரப்பா, நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி என்னை காப்பாத்திட்ட. மாதவி அம்மா பெருமூச்சு விட்டபடி சொல்லி கொண்டாள். இன்னும் ஒருத்தி இருக்கிறா, அவளையும் யார் கையிலையாவது பிடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா கண்ணை மூடிடலாம். சரிதா ஒரு தடவை சந்திரசேகரனின் வீட்டுக்கு போனாள். நல்ல அழகான கச்சிதமான வீடு அது. சுற்றுப்புறமும் சுத்தமாக இருந்தது. வீட்டில் 4 அறைகள் பயன்படுத்தப்படாமல் சும்மாவே கிடந்தன. குளியலறையும் கழிவலறையும் வீட்டுக்கு உள்ளேயே இருந்தன. அக்கா அதிர்ஷ்டக்காரிதான். சரிதா மனத்துக்குள் திருப்தி அடைந்தாள். பாவம், இதுவரை வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டவள். இனிமேல் அப்படியெல்லாம் இருக்க தேவையில்லை. 2 பேருக்கு மட்டும் சமைத்தால் போதும். வீட்டை பார்த்து கொண்டு அக்கடா என்று இருந்து விடலாம். புத்தகம் படித்தோ தூங்கியோ பொழுதை செலவிட வேண்டியதுதான். எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுங்க, சரளா சந்திரசேகரனிடம் கேட்டாள். இந்த வீட்டிலேயும் நீ தையல் வேலை செய்யணுமா? அதெல்லாம் வேண்டியதில்லை. சந்திரசேகரன் விளையாட்டாக மறுத்தான். சரிதா வந்தவுடன் சரளா இந்த விஷயத்தை தெரிவித்தாள். அவர் சொல்றதுதான் சரி, சரிதா சொன்னாள்.
அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? புத்திசாலி பொண்ணு. சரிதாவை பாராட்டிய சந்திரசேகரனின் கண்கள் தன் உடலின் மீது மேய்வதை சரிதாவும் உணர தவறவில்லை. ஒரு மாதிரி உடலை நிலைத்து அங்கிருந்து நகர்ந்தாள். கதை பேசிக் கொண்டிருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. சரிதா பஸ் இறங்கிய போது இருட்டத் தொடங்கி இருந்தது. அவசர அவசரமாக டவுன் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாள். சரியாக 15 நிமிடத்தில் வீட்டில் இருக்கலாம். ஆனால் ஆபத்து அருகிலேயே மறந்திருப்பதை அவள் அறியவில்லை. அதே பஸ்ஸில் வர்கீஸும் இருந்தான். பஸ்ஸில் இருந்து இறங்கிய சரிதா டவுன் பஸ் தேடுவதை வர்கீஸ்க்கு சுற்றி காட்டியவள் டெய்சி தான். சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் வர்கீஸும் அதே பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். ஜேம்ஸ் அப்பாவின் காரை எடுத்துக்கொண்டு வெறுமனே அந்த பகுதியை சுற்றி வந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கைக்கு அப்போது எந்தவிதமான லட்சியமும் இருக்கவில்லை. மனதில் நிம்மதியும் இல்லை. ஏதோ ஒரு சக்தி அவனை சரிதாவின் பக்கமாக சாய்த்து கொண்டிருந்தது. அதனால் அவளது வீட்டை சுற்றியே அவனது கார் வலம் வந்து கொண்டிருந்தது. சரிதாவின் வீட்டு வாசல் தென்படும் போதெல்லாம் ஆவலுடன் பார்ப்பான். பிறகு ஏமாற்றத்துடன் திரும்புவான். மெயின் ரோட்டில் இருந்து சரிதாவின் வீட்டை நோக்கி செல்லும் பாதையில் காரை திருப்பினான். அவன் மனதில் அப்போதும் அவள் மட்டுமே நிறைந்திருந்தாள். முன்புறம் யாரோ ஒருத்தி அவசர அவசரமாக நடப்பது தெரிந்தது. உற்று பார்த்தான். அவன் சரிதாதான், சந்தேகமில்லை. அதை தெரிந்து கொண்டதும் அவன் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. மெதுவாக காரை செலுத்தி அவள் அருகே நிறுத்தினான். திடுக்கிட்டாள் சரிதா. காரின் உட்புறம் எரிந்த வெளிச்சத்தில் அவளுக்கு தெரிந்த மனித உருவம் அவளை பயப்பட வைத்தது. ஜேம்ஸ் ஜார்ஜ். இருட்டும் நேரத்தில் இந்த இடத்தில் நான் பஸ்ஸில் இருந்து இறங்குவதை அவன் பார்த்திருக்கலாம். பகை உணர்வு முதிர்ந்த விஷம் பாம்பு படமெடுத்து பதுங்கி இருக்கிறது. பீதி நிறைந்த அவள் முகம் ஜேம்ஸை வேதனடைய வைத்தது. சரிதா. இறுக்கத்துக்குரியதாக இருந்தது அவன் குரல். மன்னிப்பு கோருவது போலும் தெரிந்தது. சரிதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். தாமதிக்காமல் உடனே நடக்க முற்பட்டாள். நில்லுமா. அது ஒரு வேண்டுகோளாக ஒலித்தது. சரிதா நின்றார். நீ பயப்பட வேண்டியதில்லை. என் மேல் நம்பிக்கை இருந்தா காரில் ஏறி உட்காரலாம். பத்திரமா உங்க வீட்டுல விட்டுறேன். இந்த நேரத்துல தனியா இப்படி போக வேண்டாம். நீ என்னை தொல்லைப்படுத்தாம இருந்தா போதும். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எங்க ஏழை குடும்பத்து மேல நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க. சரிதா பேசினாள். நீ என்னை பழி வாங்குறியா? பழி வாங்க நான் யாரு? ஒரு சாதாரண விபச்சாரி. வெந்த புண்ணில் தீக்கொல்லி சொருகிறேன். உண்மையுமா? சுடுது. கண்டிப்பா சுடுது. நிறைய தப்பு செஞ்சிருக்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் உன்னை சீண்டினதுல எந்த விதமான கெட்ட நோக்கமும் கிடையாது. நாம வேற ஜாதி மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். நீ மட்டும் சம்மதிச்சிருந்தா யார் எதிர்த்தாலும் உன்னை கல்யாணமே செஞ்சிருப்பேன். நம்ப முடியாத வார்த்தைகளை கேட்பது போல அவள் அவனை உற்று பார்த்தாள். ஜேம்ஸ் தன் பாவ மன்னிப்பை தொடர்ந்தான். உன்னோட கேலியும் ஏளனமும் தான் எனக்குள்ளே இருந்த மிருகத்தை உசுப்பி விட்டது. உன் வார்த்தை தான் எனக்குள்ளே பகையை வளர்த்தது. சத்தியமா சொல்றேன் சரிதா. இப்போ நான் எல்லாத்துக்குமா வருத்தப்படுறேன். பச்சாதாபத்துல மனசு வெந்துகிட்டு இருக்கேன். என்னோட தவறை திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடு. பிராயச்சித்தம் செய்ய என்னை அனுமதி சரிதா. கேள்விகளை மனம் நிறைய எழுப்பிக்கொண்டு அவள் நின்றாள். இருளும் ஒளியும் கலந்து பிரியும் அந்தி வேளையில் அவன் சரிதாவின் ஒரு யாசகன் போல் வேண்டினான். உன்னை கல்யாணம் பண்ணி என் சொந்தமாக்கிறேன். சரிதா திடுக்கிட்டவளாக பின்வாங்கினாள். நம்ப முடியாதவளாக அவள் அவனை வெறித்தாள். அப்பத்தான் என் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். சரிதா. என் முட்டாள்தனம் ஊர் புறாவும் பரவிடுச்சு. உன்னை பெண் பார்க்க வர்றவங்க இதையெல்லாம் கேட்டா ஒருவேளை. ஜேம்ஸ் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தான். நீ என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறே? வாய் திறந்து எதையாவது சொல்லு. என் யோசனை உனக்கு திருப்தியா? என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? கொஞ்சம் கூட கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்கலை. வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசினாள் சரிதா. நான் ஜேம்ஸ் சோர்வடைந்தான். நீ பெண்களை தேடி போகிறவன், கண்டபடி குடிக்கிறவன். உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. சரிதா விரல் சுற்றியபடி பேசினான். சரிதா நான் சொல்வதை கேள். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எந்த பிராயச்சித்தமும் செய்ய வேண்டியதில்லை. வீண் தன் வதந்தியை கேட்டு பயந்து ஓடும் யாரும் என்னை கல்யாணம் செய்யவும் வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நன்றி. எங்க கிட்ட மிச்சம் இருக்கிறதே தன்மானம் ஒண்ணுதான் தெரியுமா? அதையும் தட்டி பறிக்க முயற்சி பண்றியா? நீ கிளம்பலாம். மேற்கொண்டு என்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டியதும் இல்லை. மூச்சு வாங்கியபடி சரிதா முன்புறமாக நடக்க தொடங்கினாள். சரிதா. ஜேம்ஸின் இதயம் நொறுங்கிவிட்டது. ஸ்டியரிங்கில் தலையை கவிழ்த்தபடி அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்தான். அவன் தொண்டை வறண்டது. மனம் விம்ம தொடங்கியது. ஜேம்ஸ் காரை நிறுத்தி சரிதாவுடன் பேசுவதை வர்கீஸ் கவனித்தான். ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டது என்னவென்று விளங்கவில்லை. வர்கீஸ் சற்று தொலைவில் இருட்டில் நின்று கொண்டிருந்தான். ரப்பர் மரங்களின் அடியில் இருட்டு அதிகரித்த பகுதி அது. இந்த நேரத்தில் அவள் எங்கே போய்விட்டு வருகிறாள்? ஒருவேளை இருவரும் பேசி வைத்து நடப்பதாகவே இருக்கலாம். பிறகு எப்படி அவன் தயாராக காரில் காத்திருந்தான்? இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இதை தவறவிடக் கூடாது. இருட்டில் ஆள் அடையாளம் தெரியாமல் ஜேம்ஸ் என்றே தன்னை நினைத்துக் கொள்வாள். அதே நேரம் இருவரிடமும் உள்ள பகையையும் தீர்த்து கொண்டது போலும் ஆயிற்று. ஜேம்ஸ் அவளை கல்யாணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக டெய்சி சொன்னாள். அவன் அப்பாவும் அம்மாவும் அவனுக்கு முழு ஆதரவும் தருகிறார்களாம். எப்படி வேணாலும் இருக்கட்டும்.
தன்னுடைய பங்கு முதலில் கிடைக்கட்டும். வர்கீஸ் பல்லை கடித்தபடி ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். வேகமாக நடந்து கொண்டிருந்த சரிதாவை பின்புறமாக வந்த வர்கீஸ் பாய்ந்து பிடித்தான். ஜேம்ஸ் தான் தன்னை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் என்று சரிதா நினைத்தாள். இருட்டும் நேரத்தில் இந்த இடத்திற்கு வேறு யார் வர முடியும்? ஜேம்ஸ், என்னை விடு என்று அலறினாள். ஆனால் சத்தம் வெளிவரவில்லை. வர்கீஸ் அவள் வாயை பொத்தி பிடித்திருந்தான். வர்கீஸின் மனம் பகை உணர்வில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. என் கன்னத்தில் அரைஞ்சவள் இல்லையா நீ? உன்னை நான் சும்மா விட போனதில்லை. கோபத்துடன் பேசியவன் அவளை ரப்பர் தோட்ட பக்கமாக இழுத்து கொண்டு போனான். சரிதா வாயை பொத்தி இருந்த வர்கீஸின் கையை பலமாக கடித்தாள். வேதனை தாங்காமல் வர்கீஸ் கையை இழுத்த அதே வேளையில் சரிதா அலறினாள். அம்மா, காப்பாத்துங்கம்மா! ஜேம்ஸ் காரை ஸ்டார்ட் செய்ய ஆரம்பித்த நேரம் அப்போதுதான் அலறல் கேட்டது. சரிதாவுக்கு ஆபத்து ஏதாவது ஏற்பட்டிருக்குமா? காரை நிறுத்திவிட்டு முன்புறமாக குதித்து ஓடினான் ஜேம்ஸ். எங்கிருந்து அந்த குரல் உயர்ந்தது? புரியாமல் ஒரு கணமும் தயங்கினான். எங்கோ ஒரு அசைவு கேட்டது. ஜேம்ஸ் அந்த திசையை நோக்கி பாய்ந்தான். அரண்ட வெளிச்சத்தில் 2 பேர் போராடுவது தெரிந்தது. ஜேம்ஸ் இருவருக்கும் இடையில் பாய்ந்து விழுந்தான். வர்கீஸ் சட்டென்று ஓடி தப்பிக்க முயன்றான். அதற்குள் ஜேம்ஸின் கைகள் அவனை வலுவாக பற்றி கொண்டன. உடனே அவனின் 2 கன்னங்களிலும் மாறி மாறி அறைந்தான். அப்போதுதான் அடிபடுபவன் வர்கீஸ் என்பது புரிந்தது. வர்கீஸா? ஜேம்ஸ் அதிர்ந்து போய் கேட்டான். ஆமாண்டா நாயே, நானேதான். அப்போதுதான் சரிதாவும் தன் தவறை உணர்ந்தாள். அப்போதும் அவள் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. வர்கீஸா? கடவுளே, இந்த நேரம் ஜேம்ஸ் மட்டும் வராமல் இருந்தால் நினைக்கவும் தவறவில்லை அவள். எதிர்பாராத ஒரு நொடியில் வர்கீஸ் ஜேம்ஸின் கன்னத்தில் ஓங்கி இறைந்தான். அடிவாங்கிய பின் நிலைமையை உணர்ந்த ஜேம்ஸ் வர்கீஸின் கை மறுபடியும் இறங்குவதற்குள் கெட்டியாக பிடித்து கொண்டான். தொடர்ந்து இருவரும் மாறி மாறி தாக்கி அடித்து கோபத்துடன் மோதி கொண்டனர். கடைசியாக வர்கீஸ் ஜேம்ஸை ஓங்கி மிதித்து கீழே தள்ளிவிட்டு சரிதாவை நெருங்கினான். அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். கன்னத்தில் நெருப்பு பட்டது போல் உணர்ந்தாள். வர்கீஸ் வாங்கினதை திருப்பி தருவான்னு நீ எதிர்பார்க்கல இல்லையா? இப்ப தெரிஞ்சிருச்சா? கேட்டுவிட்டு இருட்டுக்குள் மறைந்தான். ஒருவாறாக எழுந்து உட்கார்ந்த ஜேம்ஸ் சரிதாவை பார்த்தான். அருகில் வந்து தன் கையை பிடித்து எழுப்பி அவளை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்வார் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவன் நினைப்புக்கு மாறாக சரிதா விரைவாக வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினாள். புறப்படும் முன் ஜேம்ஸை பார்த்து உதவிக்கு நன்றி என்று மட்டும் சொன்னாள். தாமஸ் ஜார்ஜும் குஞ்சம்மாவும் மகனை காணாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இருவரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தனர். ஜேம்ஸ்க்கு ஒரு கல்யாணம் வைத்துவிட்டால் இப்போதைய அவனது போக்கும் சரியாகிவிடும், சரிதாவையும் மறந்து விடுவான் என்று நினைத்தனர். போர்டிகோவை கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. இருவரும் வாசலுக்கு வந்தனர். வீட்டிற்குள் நுழைந்த ஜேம்ஸின் அலங்கோலம் அவர்களை பரபரப்பு அடைய வைத்தது. தலைமுடி கண்டபடி களைந்து பேண்ட் ஷர்ட்டில் மண் படிந்து மோசமாக தோற்றமளித்தான். அவன் வலது முழங்கையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மிகவும் சோர்வு அடைந்தவனை போல் மூச்சரித்துக் கொண்டிருந்தான். ஜேம்ஸ், என்ன ஆச்சு உனக்கு? குஞ்சம்மா பதறியவளாக கேட்டாள். அவள் கண்களில் இருந்து நீர் முத்துக்கள் உதிர்ந்தன. ஒன்றுமில்லை என்றபடி நடந்து அவன் படிக்கட்டில் ஏற தொடங்கிய போது தாமஸ் கோபத்துடன் கூப்பிட்டார். ஜேம்ஸ், அப்பா ப்ளீஸ், தொந்தரவு செய்யாதீங்க, என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. படியேறி தனது அறைக்குள் நுழைந்து மறைந்தான். பெற்றோர் இருவரும் அவனை துயரம் நிறைந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருந்தனர். தங்களின் ஒரே மகன் இப்படி பைத்தியக்காரத்தனத்தில் அழிந்து போகிறானே. சற்று நேரத்திற்கு பிறகு இருவரும் அவனது அறைக்கு வந்தனர். டீபாயின் மீது காலியான விஸ்கி பாட்டிலும் கிளாஸும் இருந்தன. ஜேம்ஸ் உடைக்கூட மாற்றாமல் அறைக்குள் வந்தவுடன் பாட்டிலை திறந்து குடிக்க தொடங்கி இருக்கிறான். அவர்கள் வந்தபோது ஒருபுறமாக தலை சரிந்து சோபாவில் படுத்திருந்தான் ஜேம்ஸ். இருவரும் விரைவாக செயல்பட தொடங்கினர். முதலில் அவனது உடைகளை மாற்றினர். முழங்கை காயத்தை டெட்டால் போட்டு கழுவி மருந்து போட்டு கட்டினர். அவனை கட்டிலில் படுக்க வைத்த பிறகு அறையை சுத்தம் செய்தனர். மறுநாள் காலையில் தாமஸ் ஜார்ஜ் தனது தீர்மானத்தை மகனிடம் சொன்னார். அப்பா, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா? ஜேம்ஸ் வாக்கியத்தை பாதியிலேயே நிறுத்தினான். சொல்லு, ஏன் நிறுத்திட்ட? தாமஸ் உற்சாகப்படுத்தினார். சரிதாவோட வீட்டுக்கு போய் பெண் கேளுங்க. தாமஸ் அதிர்ந்தார். நீ என்னடா பேசுற? என்னப்பா, நீ சின்ன பிள்ளை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற? அம்மா கேட்டாள். உன் முடிவு இதுதானா? அது மட்டும் நடக்காது, தாமஸ் கர்ஜித்தார். எனக்கு சரிதாவை தவிர வேற யாரும் தேவையில்லை. யோசிச்சு பாரு, அவங்க ஜாதியும் மதமும் வேற. குஞ்சம்மா நயமாக பேச்சை தொடங்கினாள். அவளை எனக்கு பிடிச்சிருக்குது, ஆனா எங்களுக்கு பிடிக்கலை. நீ என்னவா ஆகணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற? தாமஸின் கோபம் உயர்ந்து கொண்டிருந்தது. உன் பெயரை சொன்னாலே அவளுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதே. குஞ்சம்மா பக்குவமாக பேச்சை திருப்பினாள். இருந்துட்டு போகட்டும், என்ன இருந்தால் நான் அதுக்கு சம்மதிக்க முடியாது, தாமஸ் உறுதியான குரலில் கூறினார். அப்படின்னா இனிமேல் என் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. ஜேம்ஸ் கண்களை மூடிக்கொண்டான். குஞ்சம்மா அழத் தொடங்கினாள். ஜேம்ஸ் தொடர்ந்தான். நீங்க விரும்பினா மட்டும் சரிதாவே எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா போதும். அவளின் இந்த நிலைமைக்கு காரணம் நான் மட்டும்தான். கணவனும் மனைவியும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர்.
அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஜேம்ஸ் மசியாமல் தன் தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். யோசித்து பார்த்தால் அவன் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பதாக தெரிந்தது. அவனது விளையாட்டால் அவள் வாழ்க்கையே பாழாகிவிட்டது. இனிமேல் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா? ஒருவேளை அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைத்தாலும் பழைய கதைகளை அவன் கேள்விப்பட்ட நேர்ந்தால் நிலைமை என்னவாகும்? அவளின் வாழ்க்கை முழுவதும் அது ஒரு கரும்புள்ளியாக தொடராதா? அதற்காக வாழ்நாள் முழுவதும் அவள் நரக வேதனை அனுபவிக்க வேண்டி இருக்காதா? வேதனையான விஷயம்தான். ஜேம்ஸ் இந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறான். ஊர் இதை எப்படி எடுத்துக்கொள்ளும்? வழியெல்லாம் முல்லை வாரி போடாதா? மாதா கோயிலில் கூட்டம் போட்டு தன் குடும்பத்தையே தள்ளி வைப்பார்கள். உறவினர்கள் ஒதுங்கிக் கொள்வார்கள். இருந்தாலும் வாழ்க்கை அழியாமல் இருக்கட்டும், தன் மகனும் அழியாமல் இருக்கட்டும். அவரின் முடிவை குஞ்சம்மாவும் ஒப்புக்கொண்டாள். எந்தவித மறுப்புமின்றி மகனுக்காக எப்படிப்பட்ட துன்பத்தையும் கட்டி சுமக்க அந்த தாய் தயாராக இருந்தாள். ஆனால் ஜேம்ஸுக்காக ஒரு அணு கூட பிடிவாதத்தை விட்டு கொடுக்க சரிதா உடன்படவில்லை. நான் இதுக்கு ஒப்புக்கொள்ள முடியாது. உங்களோட பங்களாவோ காரோ எனக்கு தேவையில்லை. உங்க பையன் திருந்தினாலும் திருந்தலைனாலும் எனக்கு அதை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. கல்யாணமே நடக்காம போனா கூட நான் இப்படியே கிடந்து இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிறேன். என் வாழ்க்கைங்கிறது உங்க மகன் பந்து விளையாடுற மைதானம் இல்லை. நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? எதுக்காக நீங்க இப்படி எனக்கு தொல்லைத்து கொடுக்குறீங்க? இருந்தும் ஜேம்ஸின் பிடிவாதத்தில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. எனக்கு என்னவோ காரணங்கள் சொல்லி தனது நோக்கத்தில் உறுதியாக இருந்தான். வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தனது நிம்மதி முற்றிலுமாக பறிபோய்விடும் என்று நம்பினான். வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். சரிதாவை வேறு யாராவது கல்யாணம் செய்து கொள்வது வரையில் காத்திருக்கலாம். தன்னுடைய தவறிலிருந்து அவள் விடுபட்டு விட்டால் என்பது தெரிந்தால் வேறொரு பெண்ணை திருமணம் செய்வது பற்றி யோசிக்கலாம். தைத்த துணியை கொடுத்து விட்டு வருவதற்காக மாதவி அம்மா வெளியே போயிருந்தாள். சரளா திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போன பிறகு சரிதா தையல் வேலைகளை ஏற்றுக்கொண்டாள். உள்ளே தையல் மிஷின் கர்ரென்று சத்தத்துடன் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை மீறி கேட்ட குரல் அவளை வெளியே இழுத்து வந்தது. ஜேம்ஸ் சார்ஜ் ஏராளமாக குடித்து தள்ளாடியபடி நிற்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். சிவப்பு நிறமாக இருந்தன அவன் விழிகள். தலைமுடி கலைந்து உடைகள் கசங்கி விகாரமாக தோற்றமளித்தான். முகத்தில் வேர்வை துளிகள் அரும்பி இருந்தன. கோபத்துக்கு பதிலாக அப்போது சரிதாவுக்கு இரக்கம்தான் தோன்றியது. எதுக்காக வந்திருக்கிறே? வாசலில் இருந்து இறங்கி முற்றத்துக்கு வந்தாள். அவள் குரல் மென்மையாக தெரிந்தது. உனக்கு இரக்கமே இல்லையா? சரிதா மௌனமாக இருந்தாள். கிளம்பு ஜேம்ஸ். சரிதா கனிவாக பேசினாள். நீ இல்லாம நான் போக மாட்டேன். அது முடியாது ஜேம்ஸ். நாம 2 பேரும் 2 நேர்கோடுகள். ஒருபோதும் சந்திக்க முடியாது. உனக்காக இப்ப நான் இறக்கப்படுறேன். பிளீஸ் கிளம்பு. சட்டென்று ஜேம்ஸ் அவள் கால்களில் விழுந்தான். எழுந்திருக்காமல் என்னென்னலாமோ புலம்பினான். என்ன செய்வது என்று புரியாமல் சரிதா ஒரு சிலை போல் நின்றிருந்தாள். ஜேம்ஸ் தானாகவே எழுந்தான். கன்னத்தில் வலுவான அறை ஒன்று விழுந்தும் ஜேம்ஸ் மறுபடி தரையில் விழுந்தான். சரிதா திடுக்கிட்டு விழித்த போது சந்திரசேகரன் நின்றிருந்தான். எழுந்திருடா பொறுக்கி ராஸ்கர். ஜேம்ஸின் சட்டையை கொத்தாக பிடித்து தூக்கி மறுபடியும் அவன் கன்னத்தில் அறைந்தான் சந்திரசேகரன். இனிமேல் நீ இந்த பக்கம் மறந்தாடு தட்டுப்படக்கூடாது. கண்மண் தெரியாம குடிச்சிட்டு பொண்ணுங்களை தேடி அலையிறியா? ஜேம்ஸ் கண்களை அகல விரித்து ஒரு தடவை சந்திரசேகரனை பார்த்தான். பிறகு சரிதாவை திரும்பி பார்த்துவிட்டு தள்ளாடியபடி மூங்கில் படலை நோக்கி நடக்க தொடங்கினான். எதனாலோ சரிதாவின் மனதில் முதலாக துயர உணர்வு எழும்பியது. யார் அவன்? சந்திரசேகரன் அதிகார துணியில் கேட்டான். இந்த ஊர் ஆள்தான். சரிதா மேற்கொண்டு எதுவும் சொல்லாமல் தயங்கினாள். இங்கே எதுக்காக வந்தான்? நீ வர சொல்லியிருந்தியா? சரிதா நடுங்க ஆரம்பித்தாள். இவன்கள்லாம் தான் உன் நண்பர்களா? வந்து நான் எதுவும் பேசாதே. சந்திரசேகரன் கடுமையாக உருமினான். தாமஸ் ஜார்ஜின் தீவிர முயற்சியின் பலனாக ஜேம்ஸுக்கு அப்படி ஒரு பெண் மனைவியாக கூடிய வாய்ப்பு வந்தது. அவன் குணங்களை அறிந்த எவரும் ஜேம்ஸுக்கு பெண் தர முன்வர மாட்டார்கள் என்பது உறுதி. இப்போது பேசி வைத்திருக்கும் பெண் மாவட்ட நீதிபதியின் தங்கை மகள். ஏராளமான சொத்து. PA படித்திருக்கிறாள். ஜேம்ஸுக்கு வேலை இல்லை என்பதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிளாம்பரம்பில் மெடிக்கல் ஷாப் அவ்வளவு பிரபலமானது. மொத்த வாரிசுக்கும் ஒரே மகன். வேறு வேலை எதற்கு? வேலை என்று வந்துவிட்டால் நிர்ணயமான சம்பளம் மட்டும்தானே. வரவேற்பு அறையிலிருந்து சோபாவில் பெண் வீட்டார் அமர்ந்திருந்தனர். பெண்ணின் அப்பா, தாத்தா, சித்தப்பா ஆகியோர் வந்திருந்தனர். பையனை கூப்பிடுங்களேன் பார்க்கலாம். தாத்தாவின் குரல் கேட்ட தாமஸ் தயங்கினார். பையன் எங்கே போனான் என்று தெரியவில்லை. இவர்கள் எதிர்பாராமல் வந்துவிட்டதால் எதையும் திட்டமிட்டு ஏற்பாடு செய்ய முடியவில்லை. என்ன செய்யலாம்? எப்படியும் மகனின் பிடிவாதத்தை மாற்றிவிடலாம் என்று நினைத்தார் தாமஸ். தாமஸ் உடனடியாக போன நெருங்கி எங்கெங்கோ தொடர்பு கொண்டு கேட்டார். ஜேம்ஸ் எங்கே இருக்கிறான் என்பது தெரியவில்லை. எனவே குஞ்சம்மாவும் தாமஸும் திருமணத்தின் நிபந்தனைகள் பற்றி பேசினார்கள். சற்று நேரத்தில் ஜேம்ஸ் வருவான் என்று தாமஸ் ஒரு பேச்சுக்கு சொல்லி வைத்தார். அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே
ஜேம்ஸ் வந்தான். ஆனால் அவன் அவர்கள் எதிர்பாராத நிலைமையில் இருந்தான். அங்கிருந்த பெண் வீட்டார் மொத்த பேரும் திடுக்கிட்டனர். சரிதாவின் வீட்டிலிருந்து நேராக வந்திருந்தான் ஜேம்ஸ். அதிகமான மது போதையுடன் மண்ணில் விழுந்து புரண்டவனை போலிருந்தான். ஜேம்ஸின் நடையில் தள்ளாட்டம் தூக்கலாக தெரிந்தது. அப்பா தன்னிடம் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தது ஞாபகம் இருந்தது. வந்திருப்பவர்கள் பெண் வீட்டார் என்பதும் புரிந்தது. வந்திருப்பவர்களின் முகங்களில் வெறுப்பு நிழலிட்டது. தாமஸும் ஜார்ஜும் நடைப்பினம் போல் ஆனார்கள். தரையில் உறுதியாக படியாத கால்களுடன் அவன் பெண் வீட்டாரின் முன்னால் வந்தான். நீங்கெல்லாம் கிளம்பலாம், நான் சரிதாவைத்தான் கல்யாணம் பண்ண போறேன். ஜேம்ஸ் வாய் குளறியபடி பேசினான். வந்தவர்கள் விடைபெற வேண்டும் என்கிற நாகரிகத்தை கூட கடைபிடிக்காமல் காரில் ஏறி புறப்பட்டனர். குஞ்சம்மாவின் கண்கள் நிறைந்தன. தாமஸின் கண்கள் நெருப்பாக எரிந்தன. ஜேம்ஸ் தள்ளாடி நடந்து அப்பாவை நெருங்கினான். எனக்கு சரிதா தான் வேணும்பா, அவள் போதும். சீ, பொறுக்கி ராஸ்கல்! தாமஸ் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். ஜேம்ஸ் அப்படியே குப்புற சுருண்டு விழுந்தான். குஞ்சம்மா அலறியபடி தரையிலிருந்து மகனை வாரி இழுத்தார். மூச்சிறைத்தவாறு அவன் தன் அப்பாவை பார்த்தான். அப்பா! அவன் குரல் இரக்கத்துக்கு உரியதாக இருந்தது. தாமஸ் துயரம் தாங்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். சந்திரசேகரன் உறுதியாக கூறினான். மேற்கொண்டும் நீங்கள் இங்கே தங்கியிருக்க வேண்டாம். ஆம்பிள்ளை துணை இல்லாம நீங்க மட்டும் இங்கேயே தங்குறது நல்லதில்லை. இல்லைங்க மாப்பிள்ளை, இந்த ஊர்க்காரங்க ரொம்பவும் நல்லவங்க. நாங்க இவ்வளவு நாளும் இந்த வீட்டில் தானே தங்கியிருந்தோம். கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நான் உங்ககிட்ட விவாதம் பண்ண தயாரா இல்லை. இனிமேல் நீங்க இங்கே இருக்க வேண்டாம். அங்கே வந்துட்டா சரளாவுக்கு துணையா இருக்குமே. மாதவியம்மா யோசனையில் ஆழ்ந்தாள். இந்த யோசனையும் நல்லதுதான். இந்த ஊரில் இல்லாமல் இருப்பதே நிம்மதியாக இருக்கும். ஜேம்ஸ் என்கிற போக்கிரி பையனின் தொல்லை இருக்காதே. எந்த விதமான பேச்சுக்கும் சரிபட்டு வரமாட்டேன் என்கிறாள் சரிதா. மேற்கொண்டும் ஏன் பிரச்சனைகளை வளர்க்க வேண்டும்? சரிதாவும் அப்படியே தான் நினைத்தாள். இங்கிருந்து வெளியேறுவதுதான் நல்லது. எங்கே போனாலும் பரவாயில்லை. இல்லாவிட்டால் ஒரு நாள் ஜேம்ஸிடம் தோல்வியடைய நேரலாம். காரணம், அவனது நிலை இப்போதே இரக்கத்துக்கு உரியதாக மாறியிருக்கிறது. இது தன் மனதை படிப்படியாக மாற்றவும் செய்யலாம். தன் மனம் இப்போதே தன்னை விட்டு நழுவ தொடங்கி இருக்கிறது. அக்கா சரளாவுடன் வசிக்க தொடங்கியதிலிருந்து சரிதாவின் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக விளங்கியது. நிறைய நேரம் பேசிக்கொள்ள முடிந்தது. சமையல் வேலையையும் இருவராக செய்தனர். தையல் இயந்திரத்தையும் கொண்டு வந்து விட்டதால் தையலும் நடக்கிறது. தையல் வேலை இங்கு சுறுசுறுப்பாக இல்லை. அண்டை அயலார்கள் இப்போதுதான் பழகி வருகிறார்கள். நாளடைவில் சரியாகலாம். மாதவியம்மா தான் மிகவும் கஷ்டப்பட்டாள். வருடக்கணக்கில் வாழ்ந்த வீடு அது. அதை பூட்டுவிட்டு வந்ததில் வருத்தப்பட்டவள் அவள் மட்டும்தான். நம்பிக்கைக்கு உரிய சிலரிடம் பார்த்து கொள்ள சொல்லி இருந்தாலும் மனத்தில் ஏதோ ஒரு உறுத்தல். 3 வாரங்கள் கடந்து விட்டன. சரிதாவும் சரளாவும் கேட் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். சட்டென்று சரிதா என்று ஒரு குரல் அழைத்தது. திரும்பி பார்த்தாள். சாலையில் ரேகா நின்று கொண்டிருந்தாள். சரிதாவுடன் படித்தவள். 3 வருடங்கள் ஒன்றாக படித்தவர்கள். தன்னை பற்றி அவளுக்கு எல்லாம் தெரியும். நல்ல சிநேகிதி. உண்மையிலேயே தன் மீது அக்கறை கொண்டவள். என்ன சரிதா, நீ எப்படி இங்கே? கேட்டவாறு ரேகா நெருங்கி வந்தார். இவங்க என் அக்கா. சரிதா அறிமுகப்படுத்தினாள். இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு தடவை உங்க வீட்டுக்கு வந்தபோது அறிமுகப்படுத்தி இருக்கேன். இது உங்க ஊர் இல்லையா? வீடு பக்கத்திலையா தூரமா? சரிதா கேட்டாள். இங்கிருந்து பக்கத்துல தான். இதே ரோட்டில் கொஞ்ச தூரம் போய் திரும்பணும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போகலைன்னா வாயேன் என் கூட. நாங்க இனிமேல் இங்கே தான் இருப்போம். அம்மாவும் இங்கே வந்தாச்சு. நாங்க அங்கே தனியா இருக்க வேண்டாம்னு மாமா சொல்லிட்டார். அப்புறம் என்ன, கிளம்பு போகலாம். சரளாவிடம் அனுமதி வாங்கி ரேகாவுடன் நடங்க தொடங்கினாள் சரிதா. இப்ப எங்கே போயிட்டு வர்றேன்? சரிதா பேச்சை துவக்கினாள். டைப்பிங் போயிருந்தேன். ரிசல்ட் வர்ற வரைக்கும் பொழுதாவது போகுமே. ரிசல்ட் என்ற வார்த்தை சரிதாவை உலுக்கியது. தானும் ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்க வேண்டியவள் தானே. யோசித்து என்ன பயன்? எல்லாம் விதி தலையில் எழுதி இருக்கிறது, அவ்வளவுதான். அம்மா அடிக்கடி சொல்லுவாள். விசாலமான தோட்டத்துக்கு மத்தியில் அழகான ஒரு வீடு. தங்களது பழைய வீடு மாதிரியே இருந்தது. சரிதா நினைவு கூர்ந்தாள். வராந்தாவில் நுழைந்த ரேகா புத்தகம் குடைய அங்கிருந்த மேஜை மீது வைத்துவிட்டு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார சொன்னாள். இதோ வந்துடுறேன் சரிதா. அம்மாவும் அப்பாவும் வாழை மரத்துக்கு உரம் போட்டுட்டு இருக்காங்க. உடனே கூட்டிட்டு வர்றேன். ரேகா பின்புறமாக ஓடினாள். சிமெண்ட் தளம் போட்ட தரை, பூசி வெள்ளையடிக்கப்பட்ட பளபளப்பான சுவர், மேலே ஓடு வேயப்பட்டிருந்தது. 3 அறைகள் இருக்கலாம். வராந்தா சுவரில் கடவுள் படங்கள் சில இருந்தன. ஒவ்வொரு படத்தையும் மாறி மாறி கவனித்தாள். உடம்பின் மீது ஏதோ மோதியது போல் தோன்றவே சரிதா சட்டென்று திரும்பினாள். முன்பின் தெரியாத யாரோ ஒரு இளைஞன் நின்று கொண்டிருந்தான். அப்பாவை போல சரிதாவை பார்த்து கொண்டிருந்தான். சரிதாவுக்குள் கோபம் எழத் தொடங்கியது. நீ என்ன எதுவும் பேசாமல் நிற்கிறே? அவன் கேட்டான். முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தியிடம் மரியாதை இல்லாமல் ஒருமையில் பேசும் அவன் பேச்சு சரிதாவுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. உன்னைத்தான் கேட்டேன். நீ எப்ப வந்த? வேறொருவர் வீடாயிற்றே என்பதால் சரிதா கோபத்தை அடக்கிக் கொண்டு பதிலளித்தாள். இப்பத்தான் வந்தேன். வந்தவன் திடுக்கிட்டது போல தெரிந்தது. ஓகோ, ரேகா இல்லையா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பொண்ணுங்க தனியா நின்றிருந்தா கண்ணு தெரியாம போயிடுமா என்ன? சரிதா பொறிந்தாள்.
நீங்க யாருன்னு தெரியலையே, யாரா இருந்தா என்ன? புதுசா வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்க கூடாது. குருடன் மாதிரி உடம்புல வந்து விளறீங்களே, உங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்க விளையாட்டு பொருட்களா என்ன? நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் ஒரு குருடன் தான். அவன் குரல் தாழ்ந்து ஒலித்தது. மன்னிச்சிடுங்க, 2 கண் இருந்தாலும் பார்வை இல்லாதவன் நான். நிக்கிறது என் தங்கைன்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் நீன்னு ஒருமையில் உங்ககிட்ட பேசவும் செஞ்சேன். சரிதா குன்றி போனாள். குற்ற உணர்வுடன் அவனை பார்த்தாள். உயிரற்ற அந்த கண்கள் அவள் மனதில் இரக்கத்தை ஏற்படுத்தின. என்னங்க பேச்சையே காணோம்? கண் உள்ள உங்களை பார்க்க முடியாத என்னோட தவறு. அந்த அளவுக்கு மன்னிக்க முடியாததா என்ன? அந்த வார்த்தைகள் அவளை உலுக்கின. என்னை மன்னிச்சிடுங்க, சரிதா தயங்கியபடி பேசினாள். என்ன வார்த்தைங்க இது? நீங்க தான் என்னை மன்னிக்கணும். நான் தான் தெரியாம. பரவாயில்லை, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளவோ பார்த்திருக்கேன். அதற்குள் ரேகா வந்தாள். அவள் பின்னாலேயே அவள் அப்பாவும் அம்மாவும் வந்தனர். ரேகா நிலைமையை யூகித்திருக்க வேண்டும். அண்ணா, ரேகா அழைத்தாள். அவனின் ஒளியற்ற கண்களிலிருந்து நீர் வழிய தொடங்கியது. அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் மெதுவாக ஒலித்தன. நீ வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? இது யாருமா? இவதான் சரிதா. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருந்தனே, அந்த சரிதா இவள்தான். ரேகா சரிதாவை நோக்கி திரும்பினாள். இவர் என் ஒரே அண்ணன், கேள்விப்பட்டிருக்கிறேன், ரேகாவின் அண்ணன் கூறினான். பார்த்து பழக பாலா போன கண்கள் இடம் தரவில்லை. சரிதாவின் தர்ம சங்கடமான நிலையை உணர்ந்த ரேகா நடந்ததை உணர்ந்து கொண்டாள் என்று தெரிந்தது. ரேகா, எனக்காக நீ இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுமா? அதன் பிறகு தாமதிக்காமல் ஓர் அறைக்குள் நுழைந்து மறைந்தான். ரேகா சரிதாவை பார்த்தாள். இருவரின் கண்களும் நிறைந்தன. வருத்தப்படாதே சரிதா, மன்னிச்சுக்க. உன்னை இங்கே தனியா நிக்க வச்சுட்டு போன நான் தான் தப்பு பண்ணினவ. பரந்தாவிலிருந்து சரிதாவை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் ரேகா. அப்பா அம்மாவிடம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். இருக்கும் கொஞ்ச நிலத்தில் விவசாயம் செய்து ஒரு விதமாக வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள். கோபால பிள்ளை கார்த்தியாயினி சம்பதிக்கு ஒரு மகன் பாலன், மகள் ரேகா. மகனின் பார்வையற்ற கண்கள் தான் அந்த குடும்பத்தின் மொத்த துயரம். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் கடலுக்கு திரும்பும் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறந்துடாதீங்க. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை காத்திருக்கவும். நன்றி.